ஃபஸ்லன் இது ஒரு பிரிவு. பாபு அப்படின்னா தனி தலைப்புன்னு அர்த்தம். ஃபஸ்ல்னா அந்த தலைப்புக்கு கீழே கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ எதை பற்றி பேசிட்டு வரோம்? மோரம் மப்னியை பற்றி பேசிட்டு வரோம். மோரம் மப்னியை பற்றில இன்னொரு பிரிவு சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்கியிருக்கீங்க? மோரப் இந்த படத்தை வாங்க வேண்டியது நான் இதுவரை படித்ததில்ல. மோரம்னா வார்த்தையுடைய கடைசி மாறாதது, மாறக்கூடியது. மப்னினா வார்த்தையுடைய கடைசி மாறாதது. சரி, ஓகே. இஸ்மா ஆயிரத்தி நவதானி 2 வகைப்படும். ஒன்றாவது மோரபு, 2 வல் மப்னி, இன்னொரு 2வது மப்னி. வல் மோரப் ஆயிரத்தும் ஒன்றாக இருக்கும். எத்த கையர் மாறும் ஆகிரு அதனுடைய கடைசி மாறுமே அந்த ஒன்றாக இருக்கும். பி தகீர் அவாமிலி அவாமிலுடைய மாற்றத்தை கொண்டு ஃபீஹி அதிலே அவாமிலுடைய மாற்றத்தை கொண்டு அதனுடைய கடைசி மாறுமே அது வந்து மோரபாக இருக்கும். அப்போ எந்த கலிமாவுடைய கடைசி ஆமில்கள் மாறுவதனால் மாறுகின்றதோ அது வந்து மோரபு. நகு கல்வி ஒன்று சொல்லி போல ஜானி ஜெய்தினிடம் வந்தான். வராய்த்து ஜெய்தனை பார்த்தேன். மரர்த்து பி ஜெய்தி கருகில் நான் நடந்தேன். அப்போ இந்த ஜானி இது ஒரு ஆமில் ஜெய்துன், இந்த ஆமில் ஜெய்துன், இந்த ஆமில் இருக்கிறதுனால இந்த ஜெய்துன் அப்படின்ட்டு இருக்கு. இதே ஜெய்துன் தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் ஜெய்தன்னு இருக்குது. ஏன்னா இந்த ஆமில் மாறிடுச்சு. இங்கே ஜானி இருந்துச்சு, இங்கே என்ன இருந்துச்சு ராயத்துன்னு மாறி போச்சு. அப்போ அதனால் இங்கே ஜெய்தன் மாறிடுச்சு. அப்போ ஆமில்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆமில்னு வச்சுக்கோ. இந்த ஆமில்கள் மாறுவதினால் இந்த இஸ்முடைய அடையாளங்கள் மாறுகிறது. அதனால் ஜெய்துங்கிறது வந்து மோரபு. அப்போ இங்கே என்ன பி ஜெய்தின், இங்கே வந்து பி இங்கே ஜெய்துக்கு முன்னால் பி மாறி இருக்கு. அப்போ ஜெய்துங்கிற ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு ஆமில் நுழையும் போதும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. அப்போ இந்த களிமா ஜெய்துங்கிற களிமா வந்து என்ன மோரபான களிமா அப்படின்னு பார்த்தோம். மோரபான இஸ்மு. ஓகே. அடுத்து இப்போ என்ன அரபு ஜானி ஃபேலு மிர்ஃபாயில் ஃபேலு நூனு விகாயா விகாயான்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னன்ட்டு. அப்போ நூனு விகாயா ஏன் வந்து முத்தகல்லி மஃபூலு ஜெய்துன்னு வந்து ஃபாயிலு ராயத்து ஃபேல மிர்ஃபாயில் ஜெய்து மஃபூலு மரர்த்து ஃபேல மிர்ஃபாயில் பீஜாரு ஜெய்தின் மஜ்ரூரு. மப்னி ஆகிறது ஒன்றாக இருக்கும். லாயத்தை கையிறு மாறாது ஆகிருவா அவனுடைய கடைசி மாறாது அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா எதனுடைய கடைசி மாறாதோ அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். ஆகிருவு அதனுடைய கடைசி, இந்த ஹூடைய லமீர் வந்து இந்த மா. அப்போ எதுன்னு சொல்லலை, எதனுடைய கடைசி மாறாதோ பி தகீரில் ஆமிலுடைய மாற்றத்தை கொண்டு ஃபீஹி அதிலே ஆமிலுடைய மாற்றத்தை கொண்டு எதனுடைய கடைசி மாறாதோ அந்த ஒன்று மபுனி. நகு உதாரணமாக கவுலுக்கு ஒன்று சொல்லி போல ஜானி ஹாவுலாயி என்ன வந்தார்கள், இவர்கள் என்னிடம் வந்தார்கள். ராய்த்து ஹாவுலாயி இவர்களை நான் பார்த்தேன். மரர்த்து பி ஹாவுலாயி இவர்களை கருகில் நான் நடந்தேன். அப்போ ஹாவுலாயி தான் இருக்குது. இங்கே ஆமில் மாறுது. ஜானிங்கிற ஜானி ஹாவுலாங்கிற வார்த்தை கூட ஜானி இருக்குது. அதே ஹாவுலாய்க்கு முன்னாடி இங்கே என்ன ராய்த்து இருக்குது. அதே ஹாவுலாய்க்கு முன்னாடி இங்கே பி இருக்குது. அப்போ ஆமில்கள் மாறுது, ஆனால் இது எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஆமில்கள் மாறுவதை கொண்டு எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாத இஸ்முக்கு பேர் வந்து என்ன மபுனி. ஹாவுலாய் என்பது மபுனியான இஸ்மு. ஓகேவா. அடுத்து அப்போ ஃபஸ்ட்டில் அடுத்த ஒரு பிரிவு மோரப் மப்னியிலே அடுத்த ஒரு பிரிவு மோரப் ஆகிறது. ஃபி கலாமிலே நவானி 2 வகைப்படும். மோரப்லேயே 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்றாவது இஸ்முல் முத்தமக்கினான இஸ்மு. 2வது ஃபேல் முலாரியான ஃபேலு. அடுத்து ஃபல் இஸ்மா ஆகிறது இஸ்முல் முத்தமக்கினான இஸ்மா ஆகிறது. ஒன்றாக இருக்கும். எத்த மக்கனு ஃபீஹி அதிலே சாத்தியமாகும். யாராபுகள் சாத்தியமாகும். அப்போ எந்த எந்த இஸ்மில் யாராபு செய்ய முடிகிறதோ அது வந்து முத்தமக்கினான இஸ்மு. இப்போ உதாரணமாக நவுக்கோலிக்கு ஒன்று சொல்லி போல ஜானி என்னிடம் வந்தான், ஜெய்து என்னிடம் வந்தான். வராய்த்து ஜெய்தன் பார்த்தேன். மரர்த்து பி ஜெய்தின். அப்போ இந்த ஜெய்துங்கிறது வந்து சாத்தியம் 3 யாராபையும் ஏற்றுக்கும். அப்போ எல்லா யாராபையும் அதை என்ன பண்ணிக்கிறது ஏற்றுக்குது. அப்போ ஏலாபை ஏற்றுக்கிறதுக்கு சாத்தியப்படுது. அப்போ ஜெய்துங்கிறது அப்போ யாராபுகளை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியப்படுறதுக்கு பேர் வந்து முத்தமக்கினான இஸ்மு. வல்ஃபால் முலாரி முத்தமக்கினான இஸ்முக்கள் எல்லாம் மோரபை சார்ந்தவை. புரியுதா இல்லையா? மோரபாயிருது கலாமில் மோரபாயிருது 2 வகைப்படும். 1வது வந்து இஸ்முல் முத்தமக்கினான இஸ்மு. 2வது வந்து ஃபால் முலாரி. அப்போ முத்தமக்கினான இஸ்முனா முத்தமக்கின் இல்லாத இஸ்முனா உனக்கு என்னான்னு தெரியணும். அப்போ முத்தமக்கின் இல்லாத இஸ்மு அப்படிங்கிறது வந்து இந்த ஹல்பல் மேலே படித்தோம்ல, ஹல்பல் கத்து சவுஃபு அதெல்லாம் வந்து என்னது முத்தமக்கின் அல்ல. அது வேணாம். அந்த உதாரணம் இந்த ஹாவுலாய் வச்சுக்குவேன். ஹாவுலாய் இது வந்து முத்தமக்கின் கிடையாது. ஏன்னா இது எந்த யாராவது ஏற்றுக்காது.
அவரை ஏறாபை ஏத்துக்கொள்ளக்கூடியது தான் முத்தமக்கின். ஏத்துக்கொள்ளாததுக்கு முத்தமக்கின் கிடையாது. ஓகேவா? சரி. அ முத்தமக்கினான இஸ்முக்கள் வந்து முஆரபை சார்ந்தவை. அடுத்து முலாரியான ஃபாலும் முஆரபை சார்ந்தவை. ஆமீல் நுழைவதெல்லாம் கடைசி மாறும். எப்படி? முலாரியான ஃபால் எஃபுலான் எஃபுலுன, தஃபுலான் எஃபுலுன, தஃபுலுன, தஃபுலுன, அஃபுலுன் அஃபுலு முடிஞ்சுச்சா? இப்ப லம்மு நுழைஞ்சா லம் எஃபுலா, லம் எஃபுலு, லம் தஃபுலா, லம் எஃபுல்னா. இப்ப கடைசில என்ன? லம் எஃபுல் ஜஜம் செய்ற, லம் எஃபுலா ஜஜம் செஞ்சா அந்த 2 நூனுக்கு இல்திகாவ் சாக்கினைன் 2 நூன சந்திக்கும். அந்த நூன என்ன பண்ணிட்ட? போக்கிட்ட. லம் எஃபுலூனன்ருக்கு லம்ம நுழைச்ச பின்னாடி லம் எஃபுலு நூன போக்கிட்ட. 2 நூன்கள் ஒன்று சென்றும் அப்படிங்கிற நூன போக்கிட்ட. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப லம்ம ஏத்துக்கிறதுனால வந்து என்னாது? அது வந்து அதுவும் வந்து முஆரபுல சேரும். முத்தமக்கினான ஃபால் முலாரி என்ன பண்ணும்? முஆரபுல சேரும். ஏன்னா முலாரியான ஃபால்ல ஜஜம ஏத்துக்கும், லம்ம ஏத்துக்கும். அதனால வந்து முலாரியான ஃபாலும் முஆரபை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப முஆரபுனா என்ன? எதனுடைய கடைசி மாறுகிறதோ அது முஆரபு. அப்ப லம் எஃப்எலுன்னு இருந்தது, எஃப்அல்ன்னு மாறுது, எஃப்எலான்னு மாறுது. அப்ப அதனால வந்து முலாரியான ஃபாலும் முஆரபு. இப்ப இஸ்முல் முத்தமக்கின் முடிச்சாச்சு அது. ஃபால் முலாரியான ஃபால் ஆகிறது ஒன்றா இருக்கும். ஒன்றா இருக்கும். கான ஆகிவிட்டது. ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் ஆகிவிட்டது. ஹியுடைய லமீர் வந்து மா. இஹ்தா ஜவாயிதில் அர்பை 4 கூடுதலான எழுத்துக்களில் ஒன்று அதனுடைய கடைசியில் ஆகிவிட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எதனுடைய கடைசியிலே 4 கூடுதலான எழுத்தில் ஒன்று ஆகிவிட்டதோ அது வந்து முலாரியான ஃபேலாக இருக்கும். அது என்ன 4 எழுத்து எஃபுலான் எஃபுலூன வந்து ஏ இருக்குது. ஆரம்பத்தில் ஏ இருக்குது. தஃபுலானி தஃபுலீனில் வந்து என்ன இருக்குது? தே இருக்குது. அஃபுலுள்ள ஆ இருக்குது. நஃபுலுள்ள நூன் இருக்குது. அப்போ முலாரியான ஃபேலை கண்டுபிடிப்பது எப்படி? அந்த ஆரம்பத்தில் ஏ இருக்கும், இல்லாட்டி தே இருக்கும், இல்லை அப்படின்னா அலிஃப் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து நூன் இருக்கும். சரி, அது முலாரியான ஃபேல்ல மட்டும்தானே இருக்குது, இஸ்முக்கள் இல்லையா, வேற எங்கேயும் இல்லையா அப்படின்னா, இப்படியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி. அதுவும் இல்லாமல் இந்த பின்னாடி நம்ம பின்னாடி சட்டம் படிக்கும் பொழுது முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அப்போ முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும் அப்படின்னா அது முலாரத்துடைய எழுத்து எது? அந்த அலிஃபு, நூனு, ஏ, தே அப்படின்னு தெரியணும். இல்லை அப்படின்னா இது ஏவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இஸ்முக்களும் இருக்கிறது, அலிஃபை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இஸ்முக்களும் இருக்கிறது, நூனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இஸ்மும் இருக்கிறது. அப்புறம் எப்படி அது வந்து நீங்கள் முலாரியான ஃபாலுக்கு வந்து ஏன் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த ஏல ஆரம்பிக்கக்கூடியது, தேல ஆரம்பிக்கக்கூடியது, அலிஃப்ல ஆரம்பிக்கக்கூடியது ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, பின்னாடி படிக்கக்கூடிய இலக்கண சட்டத்திற்கு, சர்ஃபுடைய சட்டத்திற்கு இந்த இந்த டெஃபனேஷன் தேவைப்படுது. நம்ம முலாரியான ஃபாலு ஆரம்பத்தில் ஏ இருக்கும், அலிஃப் இருக்கும் அப்படிங்கிற எழுத்து தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, அம்ரு எடுக்கிறோம். அம்ரு எடுக்கிறப்ப அம்ரு எப்படி எடுக்கணும்? ஆரம்பத்தில் அம்ரு எடுக்கும் பொழுது முலாரத்துடைய எழுத்தை போக்கிவிடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ முலாரத்துடைய எழுத்துன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் வந்து அதுக்கெல்லாம் தேவைப்படுங்கிறதுனால முலாரத்துடைய எழுத்துன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அடுத்து மாக்கான அவ்வளவு முடிஞ்சா. அப்போ எதனுடைய கடைசியில் இந்த 4 எழுத்துக்களில் கூடுதலான 4 எழுத்துக்கள் ஒன்று இருக்கின்றதோ அதுதான் வந்து முலாரியான ஃபேலு. எஃபோலான அது இந்த ஃபேல் வந்து முலாரியான ஃபேலு. இது முஆரபில் சார்ந்தது. வகி அந்த முலாரத்துடைய எழுத்து எது? வகி அதுவா அது அலிஃபு வத்தா வலியா. அலிஃபு தே யா. யா நூனு. அப்போ இதுக்கு முடிய விளக்கம் சொல்லியாச்சு. நூன் நஃபூலுள்ள நூன் இருக்குது. அஃபூலுள்ள அலிஃப் அது எஜ்மௌஹா அது ஒன்று சேர்த்து கொள்ளும். இந்த 4 எழுத்துக்களையும் சேர்த்து ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஃபில் அஃப்லில் வார்த்தையிலே கவுலுக்கு அவனுடைய சொல்லு, அத்தைன என்றவனுடைய சொல்லு ஒன்று சேர்த்து கொள்ளும். அப்போ முலாரத்துடைய எழுத்து முலாரியான ஃபேலு ஆரம்பத்தில் அலிஃபை கொண்டு ஆரம்பிக்கும், தேவை கொண்டு ஆரம்பிக்கும், ஏவை கொண்டு ஆரம்பிக்கும், நூனை கொண்டு ஆரம்பிக்கும். அப்போ தனித்தனியாக அலிஃபு, தே, ஏ, நூனு இப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அத்தைன அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஜ்மௌஹா அதை ஒன்று சேர்த்து கொள்ளும். எதுனா அந்த முலாரியான ஃபேலுடைய முலாரத்துடைய எழுத்தை ஒன்று சேர்த்து கொள்ளும். ஃபில் அஃப்லி வார்த்தையிலே கவுலுக்க உன்னுடைய சொல்லு ஒன்று சேர்த்து கொள்ளும். இதான் ஃபாயிலு. அத்தைன பதில். அப்போ அத்தைன என்றவனுடைய சொல்லு அதை ஒன்று சேர்த்து கொள்ளும். யக்கூலு தக்கூலு நீ சொல்லுவாய். ஹூ அதுவாக இருந்து பிஃபாலி அப்படி இல்லையே. யக்கூலு தக்கூலு நீ சொல்லுவாய். ஹூ யக்கூலு அவன் சொல்கிறான். அந்த தக்கூலு நீ சொல்லுகிறாய். ஆனால் அஃபலு நான்
இல்ல தப்பா படிச்சுட்ருக்கிறேன். ஆஹா! இதுதான் உள்ள வீக்னஸ்ஸு. பார்த்தே படிச்சாலும் பல விஷயங்கள் தப்பா படிச்சுப்புட்டு, இது என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிதான் அந்த கித்தாப்ல அது பேர் என்ன? தூஃபத்துல் வர்தியா. அது கித்தாபு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்போ நம்ம இந்த மாரி கண்ணுக்கு முன்னாடியே உள்ள எழுத்தையே பார்த்து படிக்கிறோம். ஈஸியான பாடத்தையே. அதில அந்த மாரி தான் திருத்தணும். திருத்தி அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறதா, இல்ல அழிச்சுட்டு போடுறதான்னு தெரியல கடைசி பாடத்த. சரி ஓகே. ஹுவ யஃபலு அவன் செய்கின்றான். வன்த தஃபலு நீ செய்கின்றாய். அன அஃபலு நான் செய்கின்றேன். நஹ்னு நஃபலு நாங்கள் செய்கின்றோம். இதெல்லாம் வந்து முலாரியான ஃபாலு அப்படின்னு சொல்ல வராங்க. முலாரி இது எஃபோலுவா ஏ இருக்கு. தஃபோலுவா தே இருக்கு. அஃபோலுவா அலிஃப் இருக்கு. நஃபோலுவா நூன் இருக்கு. ஓகே. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா